கூட்டணி மாறிய ஜி.கே. வாசன் ஸ்டாலினை சந்தித்ததால் திடீர் பரபரப்பு, அதிர்ச்சியில் மோடி. அதாவது தற்போது தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி மின்னல் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு மகுடம் என்ற கேள்விக்கு விடை தேடி அரசியல் கட்சிகள் வியூகம் வகுத்து வரும் வேளையில் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை துல்லியமாக கணித்த ANS எனப்படும் அக்னி நியூஸ் சர்வே நிறுவனம் தனது தற்போதைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு அரசியல் வட்டாரத்தை அதிர வைத்துள்ளது. பிப்ரவரி 7 முதல் மார்ச் 12 வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட இந்த விரிவான ஆய்வின் முடிவுகள் இது என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சர்வே முடிவுகளின்படி ஆளுங்கட்சியான திமுக தனது செல்வாக்கை மீண்டும் ஒருமுறை நிலைநாட்டியுள்ளது. 44.9% வாக்குகளை பெறும் என்று ANS நிறுவனம் கருத்து கணிப்பில் கூறியுள்ளது. 38.5% வாக்குகளை பெறும், அதாவது அதிமுக 38.5% வாக்குகளை பெறும் என்று ANS நிறுவனம் தற்போது கருத்து கணிப்புகளை வெளியிட்டுள்ளது. மேலும் தமிழக வெற்றி கழகம் 9.7% வாக்குகளை மட்டுமே பெறும் என்றும் கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி நாம் தமிழர் கட்சி 4.8% வாக்குகளையும் மற்றவை 2.1 பெறும் என்று தற்போது கருத்து கணிப்பின் முடிவுகள் வெளியாகியுள்ளது. வாக்கு சதவீதத்தை விடவும் இடங்களை கைப்பற்றுவதில் திமுக கூட்டணி அசுர பலத்துடன் முன்னிலை வகிக்கிறது. தற்போதைய நிலவரப்படி 180க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கூட்டணியாக ஆட்சி தக்க வைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதாவது திமுக கூட்டணி 180+ இடங்களை வெல்லும். திமுக அதில் தனி பெரும்பான்மை பெறும். அதாவது 234 தொகுதிகளில் திமுக குறைந்தது 118 இடங்களை வென்றால் தனியாக ஆட்சி அமைக்கலாம். திமுக அதில் தனி பெரும்பான்மை பெறும் என்று இந்த கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. அதிமுக பிளஸ் NDA கூட்டணி பிரதான எதிர்க்கட்சியாக உருவெடுத்தாலும் இந்த கூட்டணி 54 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றும் என்கிறது ANS சர்வே. அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கு மக்கள் அளித்த பதிலில் தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கே மீண்டும் பெரும்பான்மையான ஆதரவு கிடைத்துள்ளது. அவரது நிர்வாக திறன் மற்றும் நலத்திட்டங்கள் அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கை அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. ANS நிறுவனத்தின் கணிப்பின்படி தமிழகத்தில் மீண்டும் உதயசூரியன் உதிக்கவே அதிக வாய்ப்புகள் உள்ளன. எனினும் தேர்தல் களம் இன்னும் சூடுபிடிக்க வேண்டியிருப்பதால் எதிர்க்கட்சிகளின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்பதே தற்போதைய பில்லியன் டாலர் கேள்வி. இது போதாக்குறையாக அதிமுக தாவேகா என்று பலரும் திமுகவில் இணைந்த வண்ணம் உள்ளனர். தற்போதுதான் OPS திமுகவில் இணைந்தார். இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு முதலமைச்சராக இருப்பவர் திடீரென ஒரு கட்சியில் இணைவது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது போதாக்குறையாக அதிமுகவின் முக்கிய அமைச்சர்களும் திமுகவில் இணைந்தனர். ஜெயக்குமார், செல்லூர் ராஜு கூட திமுகவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. கூடவே அதிமுகவின் முக்கிய நபராக கருதப்படும் செம்மலையும் தற்போது திமுகவில் இணை இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஏனென்றால் அதிமுக தற்போது சீனியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்திவிட்டதாகவும் மேலும் புதிய முகங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது சீனியர்களுக்கு பிடிக்காததால் தற்போது அடுத்து வரும் ஆட்சி அமைக்கப் போகும் திமுகவுக்கே நாம் செல்வதுதான் சரி என்று முடிவெடுத்து அனைவரும் திமுகவிற்கு படையெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு இன்று அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தானது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் முன்னிலையில் கூட்டணி கட்சிகளுக்கான இடங்கள் உறுதி செய்யப்பட்ட நிலையில் கூட்டணி கட்சியான
தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கூட்டத்தை புறக்கணித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பாஜகவிற்கு 27 தொகுதிகளும், பாமகவிற்கு 18 தொகுதிகளும், அமமுகவிற்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அதே சமயம் என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணித்துள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் இரட்டை இலை சின்னத்தில் 6 தொகுதிகளில் போட்டியிட்டது. இந்த முறை தமாகவிற்கு அதிக இடங்கள் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வெறும் 3 தொகுதிகள் வரை மட்டுமே ஒதுக்கப்படும் என தகவல் வெளியானது. தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதால் ஏற்பட்ட அதிருப்தியே ஜி.கே. வாசன் கூட்டத்தை புறக்கணிப்பதற்கு காரணமாக அமையக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. அதிமுக அலுவலகத்தில் பாஜக, பாமக மற்றும் அமமுக தலைவர்கள் பங்கேற்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நிலையில் தமாகவின் இந்த திடீர் முடிவு கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தற்போது மிகவும் அதிருப்தி அடைந்த ஜி.கே. வாசன் முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு திமுகவில் கூட்டணி வைத்துக் கொள்ள முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. தற்போது முதல்வர் ஸ்டாலின் உட்பட அதிமுக அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி பாஜக மற்றும் அதிமுகவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே யாராவது வந்து தன்னை தூக்கி விடுவார்களா என்று கையை தூக்கி கொண்டு தத்தளித்துக் கொண்டிருக்கும் பாஜக மற்றும் அதிமுகவிற்கு இன்னும் அடுத்தடுத்து பலத்த அடி விழுந்து கொண்டேதான் இருக்கிறது. தற்போது ஜி.கே. வாசனும் முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு கூட்டணியை உறுதி செய்துள்ளார் என்றும் ஒரு தகவல் வெளிவந்துள்ளது. ஒருபுறம் அனைவரும் தற்போது திமுகவை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஜி.கே. வாசனும் தற்போது திமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்வது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே அதிமுக பிரேமலதாவுடன் கூட்டணியை ஏற்படுத்த வேண்டும் என்று பலத்த முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் அது நடைபெறாமல் போகவே தேமுதிக திமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்தது. தற்போது உள்ள கூட்டணியேவாது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஜி.கே. வாசனின் இந்த முடிவு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது போதாக்குறையாக அதிமுகவில் இன்னும் நிறைய உட்கட்சி பூசல்கள் இருப்பதாகவும் அனைத்தும் வெடித்து தற்போது தேர்தலுக்குள் இன்னும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு திமுக கூட்டணியின் பலத்தை உறுதிப்படுத்தக்கூடும் என்று தற்போது அரசியல் வல்லுநர்கள் கூறி வருகின்றனர். அதிமுக கூட்டணியை நம்பியிருந்த பாஜகவிற்கும் நாமம் போட்டு விட்டனர் என்று தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. இதனால் பாஜக தலைமையும் சற்று பரபரப்புடன் தான் காணப்பட்டு வருகிறது. ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.